நான் நிக்கிற இடத்த பாருங்க, ஒரு பெரிய கருவேலம் காடு சுத்தி பாத்தீங்கன்னா காடு. எங்களோட 2 வாகனம் மட்டும்தான் நிக்கிறதே தவிர எனக்குள்ள ஆள் நடமாட்டம் கூட கிடையாது. ஆனா இங்கதான் சுவாமி இருக்காரு. அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சுவாமியோட திருமேனி வந்து மண்ணுக்குள்ள வந்து புதைந்த நிலையில இருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது மேல் பக்கம் அந்த ருத்ரபாகம் தெரியுது, பானம் தெரியுது. கீழே இருக்கிற சுவாமியோட அந்த ஆவுடை வந்து தெரியல, கிட்டத்தட்ட மண்ணுக்குள்ள இருக்குது. இவருக்கு தான் நாம வந்து கூடிய விரைவில் வந்து திருப்பணி செய்ய இருக்கிறோம். இவர் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் ஆவியூர் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கீழே உப்பிலிக்குண்டு அப்படின்ற கிராமத்துலதான் இந்த சுவாமி இருக்காரு. இதுல என்ன விஷயம்னா, சுவாமிக்கு எதிரே பாத்தீங்கன்னா நந்தியம் பெருமானோட ஒரு திருமேனியும் இருக்குது. அதனால வந்து இவங்க 2 பேரையும் நம்ம பீடத்தில் அமர்த்தி இங்க ஒரு மிகப்பெரிய திருப்பணி கோவை அரண்மனை அறக்கட்டளை உதவியோட நாம செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். எப்படி நீங்க இதுக்கு முன்னாடி எங்களோட திருப்பணிகளுக்கு உதவி செஞ்சீங்களோ அதே மாதிரி இந்த சுவாமிக்கும் நீங்க உதவி செய்யணும்னு உங்களை கையெடுத்து நான் கேட்டுக்கிறேன். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு முடிந்தா உங்களோட உதவிகளை பண்ணுங்க. உங்களால உதவி பண்ண முடியல அப்படின்னா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அதுவே நீங்க எங்களுக்கு செய்யற மிகப்பெரிய உதவி.